ஒரு விஞ்ஞானி பல தோல்விக்கு பின் விடாமுயற்சியால் ஒரு பொருளை கண்டுபிடித்தார். அதை அவர் நண்பர்களிடமும் மற்றவர்களிடமும் காண்பிக்க நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அவரது ஆய்வகத்தின் மேல்தளத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த விஞ்ஞானி அவர் உதவியாளரை அழைத்து அவர் கண்டுபிடித்த பொருளை மேல்தளத்திற்கு எடுத்து வர சொன்னார். உதவியாளரும் அந்த பொருளை மேல்தளத்திற்கு எடுத்து வரும்போது அந்த பொருள் கைத்தவறி கீழே விழுந்து உடைந்து விட்டது. பார்த்த விஞ்ஞானி சற்றும் மனந்தளராமல் உடனே அந்த பொருள் மாதிரியே வேறொன்றை உருவாக்கினார். அதனை மீண்டும் உதவியாளரிடமே கொடுத்து மேல்தளத்திற்கு எடுத்து வர சொன்னார். ஏற்கனவே உடைத்தவர்களிடமே ஏன் மீண்டும் கொடுக்கிறீர்கள் என்று சிலர் கேட்டதற்கு மீண்டும் அதே பணியை அவரிடம் கொடுக்கும் போதுதான் அவரது பொறுப்பும் உணர்ந்து இன்னும் கவனமாக பணிபுரிவார் என்றார். அந்த விஞ்ஞானி வேறு யாரும் இல்லை, தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் கண்டுபிடித்த மின்விளக்கை காண்பிக்கத்தான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார். அவரது பொறுமையே அவருக்கு வெற்றியை கொடுத்தது. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையை கடைபிடித்தால் வெற்றி உண்டு.